இல்ல அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு வந்துட்டதாக மாதிரி ஒரு தவறான தாட் எல்லாருக்குமே இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட வெள்ளைக்கார காலத்தோடய வந்துட்டாங்க. ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அப்படி பழமையாக. நம்ம தாங்க போய் ஒட்டிப்போம், அவங்க ஒட்டிக்க மாட்டாங்க. நான் மார்வாடியோட ஹேபிட்டை பழகிங்கன்னு தான் சொல்றேன், தப்பு இல்லை. ரொம்ப பழகிங்க, அவங்க நல்ல நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. தன் உண்டு தன் வேலை உண்டு, அவ்வளவுதான். நீ என்னத்துக்கு வீணா புரட்சி புண்ணாக்கெல்லாம் பண்ண போற? உன் குடும்பத்தை நீ வேர்த்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. மார்வாடி வச்சிருக்கிறது பூரா செடான் டைப் பைக் தான் வச்சிருப்பாங்க. சென்டரில் புள்ளை ஏற்றிக்கலாம், டிக்கியை திறந்தீங்கன்னா அதில் 1 கோடி 2 கோடி படத்தை வச்சு பூட்டலாம், ஒன்றா டிஃபரெண்ட் உட்கார வச்சுக்கலாம். மல்டிபிள் பர்பஸாக இருக்கும் உங்களோட யூசேஜ் ஆஃப் குட்ஸ். நம்ம இதில் வயது ஆவாக மரியாதை குறையும். சீப்போட கிழவா நீ சொல்றதான் கேட்க முடியாது. பெருசு பெருசு ஊரை வீட்டில் உட்காரியா அப்படி. அது மாதிரி அப்பா எல்லாருமே வயசா மரியாதை. ஆனால் மார்வாடியில் வயசு ஆவாக மரியாதை கூடும். காலையில் காலை தொட்டு கும்பிட்டு தான் வெளியிலே போவானே வேலைக்கு. அது பணம் வச்சிருக்கோம் தான் சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. பணத்தால் எல்லாமே முடியும். பணம் முக்கியம் இல்லைன்னு யாராவது சொன்னால் தயவுசெய்து அவன் பழக்க வழக்கத்தை கட்டணும். பழக்க வழக்கத்தை உடனடியாக கட் செய்து விடுங்கள். ஏமா லேட்டே பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், எவ்ரிதிங் க்ரோ ஆன் தி வெல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது தான் என்னோட கருத்து. உன் ஜாதி மதம் படிப்பு எல்லாத்தை விட ஃபினான்ஷியலாக நீ எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருந்தால் எல்லாமே மறப்படும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். மார்வாடிகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாதிரியான பெரும்பகுதிகளில் மார்வாடிகள் அவர்களுடைய வாழ்விடமும் அதை சார்ந்த தமிழர்கள் அவங்களை ஒண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக தற்போது பார்க்கப்படுகிறது. முதல்ல இந்த மார்வாடிகளுடைய கடந்த காலம் இன்றைய காலம் என்னவாக இருக்கிறது? இல்லை, அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு வந்துட்டதாக மாதிரி ஒரு தவறான தாட் எல்லார்ட்டையுமே இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட வெள்ளைக்கார காலத்தோடய வந்துட்டாங்க. ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அப்படி பழமையாக. பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்கள். மார்வார் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த மார்வாடிஸ், ஜெயின், எப்படி உண்மை அவங்களை கூப்பிடலாம். இப்போ நம்மள்ட்ட எப்படி ஜாதி இருக்கோ அது மாதிரி அவங்கள்ட்ட மார்வாடிங்கிறது ஜாதி, ஜெயினுங்கிறது ஜாதி, ஜாதி கலப்பு இருக்கு. கிருஷ்ணரை கும்பிட்றவங்களே இருக்காங்க. இந்து வழிபாடு இல்லை, அவங்க எல்லாருமே இந்துஸ் தான், பக்கா இந்துசம். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஜெயினு பியூர் வெஜிடேரியன். நம்மளோட எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம். பட் ஒரு ப்ரொஃபைலே ஜென்யூனா இருக்கும். அவங்கள ஐயர்னு தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க ப்ரொஃபைல் அப்படி இருக்கும், வாழ்வியல் முறை அப்படி இருக்கும். வாழ்வியல் முறை வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். கூட்டு குடும்பத்தை இன்னைக்கும் அவங்க தான் நேசிக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம ரொம்ப தப்பா எல்லாத்தையுமே நம்மள்ட்ட கற்றுக் கொடுக்குற மாதிரி அதுலையும் தப்பா கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேமிப்புல ரொம்ப தெளிவானவங்க. கூட்டு குடும்பத்துல இன்னைக்கும் வாழ்றாங்க. ஒரு அடுப்பு சமையல், ஒரு அடுப்பு தான் சமையல் அப்படின்னு. சில கடைகளுக்கு போய் பாருங்க, கிருஷ்ண பரமாத்மாவோட போட்டோவே இருக்கும். நம்ம வச்சிருக்கோம்ல புகைப்படம், அந்த வெண்ணையோட இருக்க மாதிரி அந்த போட்டோவே இருக்கும். அப்பதான் அவங்கள்ட்ட சில ஆராய்ச்சிக்கு என்னைட்ட உள்ளது என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ஆணிரை மேய்த்து கொண்டு நாடோடிகளா போன போது அங்க செட்டில் ஆயிருக்காங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அகிலேஷ் யாதவுக்கு மெட்ராஸ்ல போஸ்ட் விட்றாங்க. யாதவ் கோனார்னு சொல்றாங்க, ஆணிரை மேய்த்தல் தான் அவங்க தொழில். அகிலேஷ் யாதவுக்கு மெட்ராஸ்ல போஸ்ட் விட்றாங்கன்னா அப்ப யாதவ சமுதாயம்னு சொல்லி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப அவங்களும் வந்து அதுல ஒரு பிரிவினர் வந்து வட்டி தொழில் பண்றாங்க. அப்ப வட்டி தொழில் பண்ணக்குள்ள அவங்க இங்க மெட்ராஸ்லயே போட்டோஸ் இருக்கு அந்த கடைகள்ல. அப்ப என்னுடைய கணிப்பு, தமிழ் நல்லா பேசுறாங்க, என்னுடைய கணிப்பு இவங்க வந்து ஒருவேளை இப்படிதான் நடந்திருக்க முடியும், ஒரு ரோல் இப்படி ஆயிருக்க முடியும். அவங்க ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடைபெற போயிருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நாடோடிகள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்படிதான் மனுஷனே வாழ்ந்திருக்கான் ஒரு காலகட்டத்துல. கற்கால மனிதன்லாம் வாழ்ந்திருக்கான். அந்த மூவிங்ல இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். இதுல தமிழர்கள் இப்ப குறிப்பாக ரொம்ப ஏழை எளிய வர்க்கத்தை சார்ந்த தமிழர்கள், பெரிய பெரிய பிசினஸ்மேன், வணிகம் தொடர்புடைய தமிழர்கள், இரண்டு தரப்பும் இந்த மார்வாடிகளை நம்பி இருக்கிறாங்களே, இது எதனால? மார்வாடி யாரையுமே நம்பி இல்லை. நீங்க நம்பி இருக்கிறதுக்கு அவன் செய்வான். நம்ப அதை எதனால? மார்வாடி யாரையுமே நம்பி எல்லாம் இல்லை. நம்ம ஏன் அவங்களை நம்பி இருக்கணும்? நம்மள்ட்ட ஃபினான்ஸை பத்தியான பெரிய அறிவு இல்லை நம்மள்ட்ட இல்லை. நாட்டுக்கோட்டை செட்டியார்ட்ட இருக்க நாலேஜ் நம்மள்ட்ட கிடையாது. ஃபினான்ஸை பத்தி செட்டியார் சமூகமே தமிழ்நாட்டோட மார்வாடி சமுதாயம் தான். அவங்கள பத்தியான ஆராய்ச்சி நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இலங்கை வரைக்கும் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே வித்துட்டு வந்தவங்கலாம் இங்கே வந்து எளிய முறையில் இருக்குன்னு சொல்றாங்க. காரைக்குடியில் வீடு கட்டிட்டவங்க வித்துட்டு வந்தவங்களாம். அப்போ அங்கே இருக்கவங்க இன்னும் பல மடங்கு பணக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. விரல்ல நகம்படாத பிசினஸ் தான் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு செட்டியார் ஹிஸ்ட்ரி ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எடுத்து தர்றேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை முழுமையாக அந்த புத்தகத்தை நான் முடிக்கல. அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் தி ஜெயின் பீப்புள்ஸ் மாதிரி தான், வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. அவங்களோட குணாதிசயம் சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே தொழில் வணிகத்தில் முன்னேற்றமாக இருக்காங்க. நம்மள்ட்ட தொழில் வணிகமே கிடையாது. சரி, நான் கேட்குற சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எந்த மார்வாடி காலையில் 12 மணிக்கு ஒயின் ஷாப் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார்? யாருமே இல்லை. ரைட்டு. எந்த மார்வாடி இரவு 10 மணிக்கு மேலே பிளாக்ல சரக்கு வாங்க கார் எடுத்துக்கிட்டு அலைஞ்சார்? அப்படி நடக்கவும் இல்லை. எந்த மார்வாடி சாராய கடை வாசல்லையோ அல்லது வேற எங்கேயோ குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாரு? கிடையாது. கள்ளசாராயம் குடித்து இருந்ததாக மார்வாடி வர்றதும் இல்லை. எந்த மார்வாடி வீட்டில் சண்டையை போட்டுக்கிட்டு சட்டையை பிச்சுக்கிட்டு கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேஸ்க்கு நிற்கிறாங்க? கிடையாது. எந்த மார்வாடி பணத்தை கொடுத்துட்டு செக்கை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு கோர்ட்டுக்கு வந்து நின்னாங்க? கிடையாது. எந்த மார்வாடியும் முதல் நாள் முதல் காட்சிக்கு தியேட்டர்ல போய் நிக்கிறதும் FDFS அடுத்த வரிசையா வந்துகிட்டே இருக்கேன். எந்த மார்வாடி நான் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிட்டு வந்து கோர்ட்ல போய் நீங்க அவருக்கு எதிராக நிக்கிறீங்க? இல்ல. எந்த மார்வாடி முதல் நாள் முதல் காட்சிக்கு பால் அபிஷேகம் பண்ணி பரலோகம் போயிருக்காங்க லாரில ஏறி? பரலோகம் போனதே கிடையாது. எந்த மார்வாடி எந்த கட்சிக்கு கொடி பிடிச்சிருக்காங்க? கிடையாது. எந்த மார்வாடியின் கார்ல உயர்த்தாப்புல கொடி பறந்துருக்கு? ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த மார்வாடி கட்சி பொறுப்பில் பதவி வாங்கி இருக்கிறார்கள்? கிடையவே கிடையாது. டெல்லி அரசியல் இருக்கு என்னவோ, தமிழ்நாட்டு அரசியல கிடையவே கிடையாது. நான் அடுக்கிக்கிட்டே போவேன். எந்த மார்வாடி ஞாயிற்றுக்கிழமை முறையில் ஆட்டுக்கறி வந்து வாங்கினது நீங்க பாத்தீங்க? 0.% இருக்கலாம், சிலர் இருப்பாங்க விதிவிலக்கு இருக்கதா. அது எக்ஸம்ஷன். அது எல்லா இடத்துலயும் விதிவிலக்கு இருக்கும். அது 0.% இருக்கலாம். இந்த மெஜாரிட்டி இது கிடையாது. அதுல ஆனா இவ்வளவு குணமுள்ள தமிழர்களோட பழகுறாங்க. ஆனா அந்த காப்பி அவங்களை ஒட்டிக்க மாட்டேது. நம்ம தாங்க போய் ஒட்டிப்போம், அவங்க ஒட்டிக்க மாட்டாங்க. நான் மார்வாடியோட ஹேபிட்டை பழகிங்கன்னு தான் சொல்றேன், தப்பு இல்லையே. ரொம்ப பழகிங்க. அவங்க நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. தன் உண்டு தன் வேலை உண்டு, அவ்வளவுதான். நீ என்னத்து வீணா புரட்சி புண்ணாக்கெல்லாம் பண்ண போற? உன் குடும்பத்தை நீ உயர்த்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்கு மார்வாடிகள் பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் விலைக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க, வாடகைக்கு தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமாம். 5 கோடிக்கு பில்டிங் வேணா 5 கோடி வட்டி என்னங்கிறது உங்களோட கால்குலேஷன். ஆனால் நீங்களே ஒரு நாள் அந்த பில்டிங் எழுதி கொடுப்பீங்க. உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வட்டிக்கு. நீ தானே பில்டிங் ஓனரு, நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டே இருப்பீங்க. வட்டி குட்டி பெட்டி போட்டு பில்டிங்கை தாண்டி நிற்க எழுதி வாங்கிக்கிறது. அன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுவீங்க. நான் முதல் நாள் 5 கோடி ரூபா கொடுத்தா எனக்கு என்ன வட்டி என்ன வருது? அந்த 5 கோடியை உங்கள்கிட்ட வட்டி கொடுத்தனாக்க நீங்கள் ரெனோவேட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், செங்கல்பட்டில் போய் இடம் வாங்க போகிறேன், அங்கே போய் இடம் வாங்க போகிறேன்னு வாங்கிடுவீங்க வட்டி காசு வச்சு. கடைசியாக வட்டி கூட வந்துடும், இப்போ எழுதி கொடுத்துருவீங்க. சின்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். மோசடி மாதிரி இல்லை சார். அதெல்லாம் ஒன்று நீயா வாங்குற வட்டிக்கு சின்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் அது. அவங்க ஆக்சுவலாக இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் இருக்கு பாருங்க. சரி, அதான் உளவியல், பணத்துடைய உளவியல். பணம் சார், அந்த புக்கை படிச்சீங்கன்னா நீங்கள் எதுவுமே வாங்க மாட்டீங்க. இந்த சேமிப்போட காம்பவுண்ட் எஃபெக்ட். ஒரு SIPயில் பணம் போடுறீங்க, அது 20 வருஷம் கழிச்சு என்னவா டிரான்ஸ்மிஷன் ஆகுது? 10 வருஷத்துல என்னமா மாறுது? 5 வருஷத்துல கொஞ்சமாக தான் மாறி இருக்கும். 10 வருஷத்துல அது வேற மாதிரி இருக்கும். 20 வருஷம் நினைக்க முடியாத அமௌண்ட் இருக்கு. நீ சேர்க்குற ஒரு 1000 ரூபாய், இன்னைக்கு நீங்கள் சேர்க்கின்ற 1000 ரூபாய் ஒரு 20 ஆண்டுகளில் நம்ம தலைமுறைக்குள்ளதாங்க. 40 வயசாவது 60 வயசுக்கு சாவரப்படுத்தி செலவு பண்ணிட்டு போகிறோம். டபுள் மடங்காக நிற்கும். இது மார்வாடிகளுக்கு தெரியும். மார்வாடி வச்சிருக்க பைக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் நினச்சா 5 லட்சம் என்ன 10 லட்சம் என்ன. இப்போ கூட ஒரு வெற்றிமாறனுக்கு ஏதோ 15 லட்ச ரூபாய் பைக் வந்துச்சா கிஃப்டா. யாராவது தனுசு யாரும் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. சரி, BMW அது செகண்ட் ஹேண்ட்ல 1 லட்ச ரூபாய்க்கு சிற்பாச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்ல. அந்த பைக் யாருக்கு வேணும்? கொடுத்தா 2 லிட்டர் பெட்ரோல் 3 லிட்டர் மைலேஜ் கொடுத்து எவனுக்கு வேணும்? சரி. மார்வாடி வச்சிருக்கிறது பூரா செடான் டைப் பைக் தான் வச்சிருப்பாங்க. சென்டர்ல புள்ளை ஏற்றிக்கலாம், டிக்கியை திறந்தீங்கன்னா அதில் 1 கோடி 2 கோடி பணத்தை வச்சு பூட்டலாம், கொண்டா டிஃப்ரெண்ட் உட்கார வச்சுக்கலாம். மல்டிபிள் பர்பஸாக இருக்கும் உங்களோட யூசேஜ் ஆஃப் குட்ஸ். கொண்டா ஆக்டிவா, டியூக் இந்த மாதிரி பைக் தான் வாங்குவாங்களே. அவங்க மல்டிபிளாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த பைக்கு தான் வாங்குவாங்களே. உதாரணத்துக்கு அவங்களுக்கு சொல்ல, ஒரு குழந்தைக்கு ஜுரம் அடிக்குதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே வீட்டை விட்டு ஆஃபீஸ் விட்டு ஓடிடுவீங்க. அவங்க அப்படி இல்லை, சாயந்தரம் போய் அந்த குழந்தைக்கு எதுக்கால உட்கார வச்சுட்டு அப்படியே வசூலும் பார்த்துக்கிட்டு வைத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. குழந்தை அந்த வண்டியில் இருக்கும். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, எந்த மார்வாடி படித்து இங்கே பெரிய ஜெனரல் ஆகிட்டாரு, டாக்டர் ஆகிட்டாரு, எங்கேயாவது வரலாறு பார்த்தீங்களா? எத்தனை மருத்துவர்கள் உங்களுக்கு தெரியும் மார்வாடியில்? அட்வொகேட்டே ஆகிறது கிடையாது. அவங்களுக்கு தேவையே இல்லை. நல்ல டாக்டராக என்னால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், நல்ல அட்வொகேட்டாக என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், நல்ல விஷயங்களை என்னால் வாங்கிக்க முடியும். ஏன்டா ஐ கேவ் லாட் ஆஃப் மணி, நான் தர்றேன், நீ நல்ல பொருள் கொடுன்னு இருப்பாங்க. இப்போ இந்த மார்வாடிகள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? இல்லையே, எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அது நமக்கு தெரியுது. எல்லா ஸ்டேட்லையும் அவங்க தான் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லையும் அவங்க தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய நல்ல குணங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்குள்ள சேமிப்புக்கு ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க, சேவிங்ஸ் ஃபண்டு. நீங்கள் விழுந்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க மேலே. நீங்கள் நம்மளுக்கு எப்படா தள்ளி விடுறது நிற்கிறான், நானும் விழவே இல்லை, பொத்துட்டு தள்ளி விட்ருவோன்னு. அவங்கள்ட்ட அந்த குணாதிசயம் இல்லை. ஜெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய இப்போ கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. காலேஜே இருக்கு, காலேஜ் இருக்கு இங்கே. ஆமாம், ஜெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. டயாலிசிஸ் எல்லாம் மற்ற இடத்துல ஒரு 4000 ரூபாய்க்கு பண்ணால் நீங்கள் அங்கே ஒரு 1500 2000 போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். நிறைய அவங்களும் மக்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காங்க.
இப்போ நம்மளதுல வயது ஆக மரியாதை குறையும். சீப்போட கிழவா நீ சொல்றதான் கேட்க முடியாது. பெருசு பெருசு ஊரை வீட்டுல அவன் ஐடியா உட்காரியா பேசாம அப்படின்னு. அது மாதிரி அப்பா எல்லாருமே வயசா மரியாதை. ஆனா மார்வாடியில வயசு ஆக மரியாதை கூடும். காலையில காலை தொட்டு கும்பிட்டு தான் வெளியிலே போவானே வேலைக்கு. அவங்க வீட்டு தாத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, காலைல போய் நமஸ்தேஜின்னு தொட்டு கும்பிட்டு தான் வெளியே போவாங்க. ஒரு பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா தட்டியெல்லாம் மேற்கரிச்செல்லாம் பேச மாட்டாங்க. அவர் சொல்றாருல அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த ஒரு நல்ல குணம் அவங்கள்ட்ட இருக்கும். கூட்டு குடும்பம் நம்மள்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட கூட்டுக்குடும்பம்னா தலைமை இருக்கிற கையிலையும் இருக்கும். தலைமையர் பிச்சு அள்ளுவாங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு சமையல் தான், அதுதான் நீ சாப்பிட்டுக்கணும். உனக்குன்னு தனியாக இண்டிவிஜுவல் டேஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த ஹனிமூன் போறன்னு செலவு பண்றது, இந்த ஃபயரிங் விடுறது. சரி, எந்த மார்வாடி காலேஜ் வசல் ரோஜா போடுறேன்னு நான் சொல்லுங்க. ஏன் அங்கேயும் அனத்திக்கிட்டு ஏதாவது சினிமால இருந்தா உண்டு கதாநாயகன். சினிமானா இல்ல, இப்போ படத்துக்கு நடிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்ல அதெல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா கல்யாணத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. அவங்க பயங்கரமா செலவு பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. இவ்வளவு பழகுறீங்கல்ல. எனக்கு ஒரு 50 மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸாவே, ரொம்ப நெருக்கமாவே. அவங்க எப்படின்னா, இந்த 50 நெருக்கத்துல பத்திரிக்கை வந்தது தான். நீ வரலன்னா கூட வருத்தம்லாம் பட மாட்டாங்க. அவங்க அது வேற வழி இல்லாம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட சில விஷயத்துல அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்க. சரி, சில ஃபினான்ஷியல்ல இல்ல சில கேசஸ் லிங்க்ல இருக்கிறது கொடுக்குறாங்க. அதுவும் இருக்கு. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா? டெஃபினட்டா பார்ப்போம். அதுல என்ன இருக்கு? சரி, நான் வருத்த நான் போய் சொன்னாதாங்க வருத்தப்படணும். சரி சரி, பொய் சொல்ல இல்ல, அவங்க பார்க்கட்டும். அது அவங்க அதுக்கு தான் கொடுப்பேன். இது சரிதானே, நமக்கு 10 விசாவுக்கு பிரயோஜனம் தான் கல்யாணத்தை பத்தி கொடுக்குறோம். எது கொடுத்து கூட்டத்தை கூட்டி என்ன செய்ய போறோம்? வந்து சாப்பிட்டுட்டு திட்டுறவனுக்கு கொடுக்குறோம். சாப்பாடு எதுக்கு கொடுக்குறோம்னு கேட்குறேன். ஏன் கொடுக்கணும்? சும்மா எங்க போனாலும் அவர் என் பழக்க வழக்கம் தான், அவர் என் கான்டாக்ட் தான் வச்சிருந்து என்ன பண்ற சொல்லுங்க. சரி, இதுல வாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க வருத்தப்பட மாட்டாங்க. அது நீங்க பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பத்திரிக்கை அடிச்ச காசு அவங்க வீட்டு காசாக தான் இருக்கும். கடன் வாங்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ண செலவுலயே அவங்க எல்லாமே எப்படி கல்யாணம் நடந்திருக்கும்? நடந்திருக்காது. அவங்கள தான் வாங்கி பண்ணியிருப்போம். அவங்களும் கடன்லாம் வாங்குவாங்களா? அந்த சமூகமும் கடன் வாங்குற சமூகமா இருக்கும். வாங்க மாட்டாங்க. கடனே வாங்க மாட்டாங்க. கடன் வாங்க மாட்டாங்க. உண்மையா வாங்க மாட்டாங்க. அந்த சமுதாயம் கடன் இல்லாத சமுதாயம். அவங்க அது மார்பாடி. அவங்களுக்கு ஒரு சொசைட்டி இருக்கு. சரி, அவங்களுக்கு ஒரு சொசைட்டி இருக்கு. அதுல வட்டி கம்மியா பணம் கொடுப்பாங்க. இப்ப நான் ஒரு கணக்கு சொன்னேன். அது கூட அது பயங்கரமான எதிர்ப்பு அலைகள்லாம் வீசினாங்க. இப்போ ஒரு நகை வந்து 1 லட்ச ரூபா விற்குதுன்னு வச்சுக்கோமா, உங்கள்கிட்ட அடவு வைக்கிறாங்க. 70,000 கொடுப்பீங்களா? அதுக்கு மேல கொடுத்தா நகை திருப்பி எடுக்க முடியாது, எனக்கு தெரியும். சரி, 70,000 கொடுப்போம். 80,000 கொடுப்போமா? அதிகபட்சம் 70,000 தான். நம்ம 70,000 கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட 70,000 கொடுத்தாச்சு. சாயந்தரம் 3 மணிக்கு எடுத்துட்டு போய் அந்த நகையை நான் பேங்க்ல வச்சிடுறேன். ஏதோ ஒரு பேங்க்ல, தேசிய உடைமையாக்கப்பட்ட பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, ஓடி கொடுப்பாங்க. உடனே நகை வச்சுட்டேன். என் கையில் 70,000 பணம் வருமா வராதா? கட்டாயம் வரும். கட்டாயம் வந்துருது இல்ல. அடுத்த நாள் நான் கடையில் வந்து பொறுமையா கேட்கணும். எவனாவது எதிர்த்து கமெண்ட் போட்டா கண்டபடி கோவம் வந்துடும் எனக்கு. 70,000 வந்துருதா? அடுத்த நாள் காலையில் நான் 70,000 வச்சுட்டு உட்காந்துட்டேன். என் கேபிட்டல் என்ன அதில் சொல்லுங்க. சிம்பிளா சொன்னேன். ஏன்னா ஒரு மாசத்துக்கு நான் கணக்கு போட்டு காமிச்சேன். எனக்கு அதுக்கு இவர் கிழிச்சிருவாரு கணக்குன்னா. இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப முதல் நாள் நான் வந்து கடையில் அமர்ந்தேன். சரி, நீங்கள் ஒரு நகை கொண்டு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் நகை, அது பொறுமானம். அதுல 30,000 ப்ராஃபிட் தான். எடுக்கலாம் 30,000 வித்துருவேன். 70,000 என் கை காசை கொடுத்தேன். போயிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். 70,000 வந்துட்டு நகையை வாங்கிட்டேன். சாயந்தரம் கொண்ட பேங்க்ல வச்சேன். அங்க 70,000 வந்துட்டு அடுத்த நாள் கடையில் வந்து உட்காந்துட்டேன். 70,000 ரூபாயோட மறுபடியும் நாள் வர்றதுக்கு நான் அடவு வைப்பேன். சாயந்தரம் கொண்டு போயிட்டு கையில வச்சுட்டு வந்துடுவேன். இதை நீங்க எங்க யோசிச்சீங்க? இதெல்லாம் வாசிச்சீங்க? இதை தொடர்ந்து இதை பயணம் வாட்ச் பண்றது தாங்க. தொடர்ச்சியா யோசிக்கணும். எப்படி இது எப்படி தொழில் ஆகுது? எந்த தொழில் வந்த போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணி தானே பேசுறேன். பிடிச்சிட்டேன். இதுதான் பாயிண்ட். இப்போ 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க. இது 10க்கு 10 ரூமு. இந்த ரூமுக்கு வந்து எந்த ஊர்ல வேணுமோ வைங்க. இல்ல இந்த இளைஞர்களே டாஸ்மார்க் பார்ல நிக்க வேண்டாம். எந்த ஊர்ல வேணுமோ வைங்க. இந்த கடையை 10க்கு 10 ரூம் வாடகை, ஒரு 2,000 ரூபா வாடகை வரும். ஒரு தராசு 450 ரூபாய்க்கு ஆன்லைன்ல விற்கிது. நகையா இல்லைன்னு சோதிக்கிறது 15 நாள் கோர்ஸ் இருக்கு. சரி, அந்தந்த ஊர்கள்ல இருக்கு. எங்க ஊர்ல இருக்கு கோர்ஸ். 15 நாள் போயிட்டு வாங்க, வந்து தேய்ச்சி பாக்குறது கத்துக்கங்க. கத்துட்டு உட்காருங்க. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய் கொடுங்க. பேங்க்ல கொண்டு சாயந்தரம் 3:30 மணிக்கு வச்சுட்டு 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்த நாள் வந்து உட்காந்துங்க 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு. மழை பெஞ்சானா வெயில் அடிச்சானே வட்டியும் வியாதியும் மட்டுமே வளரும், வேற எதுவும் வளராது. வட்டியும் வியாதியும் வளரும். கோவிட் லாக்டவுனே போட்டாங்க. வட்டி பாட்டு ஏறிட்டு இருக்க போது நீங்க பாட்டு வீட்டுல இருக்க போறீங்க. நகை பாட்டு லாக்கர்ல இருக்க போது நான் பாட்டு வீட்டுல தூங்குறேன். பேங்க் லாக்கர்ல தானே இருக்கு. என் கடைகள் வச்சதானே திருடிட்டு போயிடுவேன். பேங்க் லாக்கர்ல தானே வச்சிருக்கேன். அதுதான் இன்சூரன்ஸ் இருக்கு. திருடு போனாலும் எனக்கு பணம் கொடுத்துருவான் பேங்க்கு.
இது எல்லாத்தையோட ஓடி கொடுப்பான். நீ குறிப்பிட்ட நகை ஒரு கிலோ ஏற்றிட்டீங்கன்னா ஓடி கிடைக்கும். ஓடி பணத்தை வாங்கி சீட்டானா நீ பாழா போயிடுவ. ஓடிய வாங்கி மட்டும் ரொட்டேஷன்ல கொண்டு வரணும், பிசினஸ் கொண்டு வரணும். அதுல கவனமா இருக்கணும். அதுல கவனமா நம்மளால குரங்கு புத்தி அதிகம். திடீர்னு பணத்தை வந்து அடுத்த வீட்டு பணமா ஹேண்டில் பண்ணணும். அது அடுத்த வீட்டு நகையா நினைக்கணும். அப்பதான் ஓடி வாங்கினா நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம பணம் நினைச்சீங்கன்னா அள்ளி அழைச்சிட்டு போயிடுவீங்க. 10 பேர் டீ குடிச்சா நீங்க தான் காசு கொடுங்க. பைத்து 100 ரூபா, 15 ரூபாய் டீ 150 ரூபா, 150 ரூபா சம்பாதிக்க முடியுமா சொல்லுங்க. நான் இப்ப வேற மாதிரிலாம் கணக்கு வாழ்க்கையில கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துல என்ன சம்பாரிச்சோங்கிற கணக்கு வந்திருக்கேன். நீ காலையில இருந்து மாலை வரையும் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம்? பெருசா 3000 தான் சம்பாரிச்சிருக்கோம். செலவு எவ்வளவு? டீசல் 700 ரூபா போயிருக்கு, 2300 ரூபா. மளிகை ஜாமான் எவ்வளவு போயிருக்கு, கரண்ட் பில் எவ்வளவு போயிருக்கு, பெட்ரோல் செலவு எவ்வளவு? அதான் டீசல், அதான் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாத்தையும் கழிச்சா ஒரு 500 ரூபா கூட தேரலையே. அப்ப சராசரி 15,000 ரூபா தான் வருதுங்கிற மாதிரிலாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். நேற்றுக்கு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கலாம், நாளைக்கு 25 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு என்ன சம்பாரிச்ச? ஸ்டில் இன்னைக்கு என்ன உன் வருமானம்? இதுதான் கணக்கு, மாறுவாடி கணக்கு. இன்னைக்கு என்ன சம்பாதிச்ச சொல்லுங்க. சேமிப்பெல்லாம் விடுங்க, எஃப்டியில் கிடக்கிறலாம் விடுங்க. இன்னைக்கு நீ என்ன சம்பாதிச்ச? இன்னைக்கு ஏதோ இன்கம் வந்துருக்கணும்ல. சம்பாதிக்கலாம் செலவாகுது. இந்த கேர்ஃபுல்னஸ் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. முட்டாள்தனமான இன்னொரு தர்க்கம் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு வாட்டி தானே பிறந்திருக்கோம், வாழ்ந்து பாரு சாவுன்னு. அவன் வாழாம இருக்காங்களா? அவங்கள்ட்ட இருக்க பணம் எவ்வளவு? இதுல ஒரு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, நிம்மதி இல்லைன்றாங்க. யார் சொன்னது? அது பணம் வச்சிருக்கவன் தான் பெரிய சொல்லுவாங்க. நடிகர் சொல்றாரு. அது பணம் வச்சிருக்கவன் தான் சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. பணத்தால எல்லாமே முடியும். பணம் முக்கியம் இல்லைன்னு யாராவது சொன்னா தயவுசெய்து அவன் பழக்க வழக்கத்தை கட் பண்ணு. பழக்க வழக்கத்தை உடனடியாக கட் செய்து விடுங்கள். ஏமா லேட்டே பண்ணாதீங்க. பணம் என்னடா போனா மனுஷரு காசி முக்கியம். எம்ஆர்தான் சொல்லுவாரு, காசி என்ன சாமி? காசி பெரிய காசி. இந்த வீட்டை கட்டுறது யார் தெரியுமா சாமி? யாரா கட்டுறது தெரியலடா சொல்லுடா. ஒரு தொழிலாளி சாயந்தரம் ஜல்லி வாங்கிட்டு தானே போனேன். இல்லை இலவசமாக கட்டின மாதிரி சொல்ற எம்ஆர்ரா தாங்க. செம பாயிண்ட் இல்லையா அது? அவன்கிட்ட 4 லாவுக்கு சண்டை போடுற பிச்சைக்கார மாதிரி நீ வந்து காசி என்ன பெரிய காசிங்கிறியா அப்படின்னு. செம பாயிண்ட். அதுல சரியான பாயிண்ட்டுங்க. உலகத்துல இருக்கவனே 10 பணக்காரன் தான். அவனோட கருக்கியே கொட்டுங்கடா. நாடு முன்னேறல, நல்ல புத்தியும் வளரலைங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், எவ்ரிதிங் க்ரோ ஆன் தி வெல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, உன் ஜாதி மதம் படிப்பு எல்லாத்தை விட ஃபினான்ஷியலாக நீ எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருந்தால் எல்லாமே மறப்பட்டு போகும். இந்த ஏரியாவில் நீங்களே வச்சுங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நீங்கள் சொல்கிறீங்க, பட்டியலின சமுதாயம் நான் சொல்லுவேன், தலித் சமுதாயம் கட்சிக்காரவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த ஏரியாவில் வட்டிக்காருன்னா, டேய் சுப்பா, டேய் வேலா, வட்டி தெரியாடா பணம்னு கேட்பீங்களா? போய் வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லைல்ல. அண்ணன் எழுந்துட்டாங்களா? ஆமா, அண்ணன் தூங்கிட்டு இருக்கு. தூங்கட்டும், நமக்கே தூக்கம் இல்லை, அண்ணன் தூங்காம இருப்பாரா? அண்ணன் என்ன பண்றாரு? குளிச்சிட்டு இருக்காரு, வருவார், வெயிட் பண்ணு. அண்ணன் என்ன பண்றாரு? சாமி பண்றாரு, பூஜையில இருக்காரு. டிஸ்டர்பன்ஸே பண்ண முடியாது. 1/2 மணி நேரம் பூஜை பண்ணுவார் அண்ணன். பூஜை பண்ணாரு. அடுத்து அண்ணன் திண்ணைக்கு வருவாரு. டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு 20 லட்ச ரூபா. 20ஆ? இப்பதான் இடம் ஒண்ணு வாங்கினேன், இப்பதான் 3.5 கோடி ரூபாய்க்கு. அவ்வளவு போவாத, என்ன 10 ரூபா வாங்கிக்கலாம், 10 ரூபா கொடுத்துரும் டாக்குமெண்ட் வாங்கி. அப்ப ஜாதி மறைஞ்சுதான் மறையலையா? நம்மளை சும்மா தேவையில்லாம இங்க ஒரு டைம் சேஞ்ச் பண்ண வைக்கிறாங்க. இதில் நம்ம நாட்டு அரசியலுக்கு முக்கியமான பங்கு உண்டு. உன்னை சாதியில முன்னேற்ற போறேன், மதத்துல முன்னேற்ற போறேன், அதை முன்னேற்ற போறேன், இதை முன்னேற்ற போறேன், மேகதாதுல அணை கட்டுறாங்க. கட்டினா கட்டிட்டு போட்டோம், நம்மளால என்னங்க முடியும்? நீங்கள் நானே இப்ப மேகதாது அணை கட்டுறது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொல்லுங்க. தெரியாம தான் வீடியோ தான் போட முடியாது, அவ்வளவுதான். வேற என்ன செய்ய முடியும்? வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர் விஜய் ஜெயிச்சிட்டாரு, அதிமுக சில்லா உடஞ்சி போச்சு, திமுக தோத்து போச்சு, பிஜேபி ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் தோத்து போச்சு. சரி தோத்து போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு என்னுடைய தனி மனித வளர்ச்சிங்கிறத நான் பார்க்கணும்ல. இந்த மார்வாடி மனநிலைக்கு வந்துட்டீங்களா நீங்களும்? மார்வாடியாவே ஆயிட்டேன். ஏன் மனநிலைக்கு வரணும்? தனி மனித வளர்ச்சி என்ன இருக்கு? நம்ம என்ன பண்ணுவோம்? டிப்ஸ் கொடுப்போம்ல. அவங்கள்ட்ட டிப்ஸ் கொடுக்குற கலாச்சாரம் கிடையாது. அப்படியா? டிப்ஸ் கொடுப்போம்ல, அந்த கலாச்சாரமே அவங்கள்ட்ட கிடையாது. செஞ்ச வேலைக்கு காசு வாங்கினா அப்புறம் என்ன? அதுக்கு மேல என்ன? செஞ்ச வேலைக்கு காசு கொடுத்தாச்சு, அதுக்கு மேல டிப்ஸ்ன்னு கேட்கிறேன். அவன் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கொடுத்தான உனக்கு? அவன் வேலையே அதுதானப்பா. சென்டிமெண்டெல்லாம் கிடையவே கிடையாது அவங்கள்ட்ட. ஒரு கீழே கடை இருக்கும், அடவு கடை, அந்த படிக்கட்டு உள்ளால மேலே போய் வீட்டில் இருப்பாங்க. அது வாடகை வீடாக கூட இருக்கும். அது மாதிரி வீடு தான் அவங்க பார்ப்பாங்களே. ஆமா ஆமா ஆமா, நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு போய் பாருங்க. இருக்கு, மளிகை கடை இருக்கு, மளிகை கடைக்கு மேல வீடு. இப்போ மளிகை கடை இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க, புதுசா வந்துட்டாங்க. அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்துட்டாங்க. அவங்க பார்த்தாங்க, இப்போ இந்த வேலைக்கு தான் ஆவானா அந்த இண்டஸ்ட்ரி கொடுத்தாங்க. சவுகார்பேட்டை போய் பாருங்க. இந்தியாவில் இருக்கீங்களா, எங்க வடநாட்டில் இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களான்னு தெரியாது. நகை அடகு கடை 916 நகை தர முடியும் அவங்களால, 21 கேரட்லையும் நகை தர முடியும், எல்லாமும் தர முடியும். கேஷ் டு கேஷ் உள்ள பிஸ்னஸ் அவங்க பண்றாங்க. நம்ம அதை பண்றதே இல்லை. தொழில் வைக்கணும் அப்படின்னு நான் யாராவது கேட்டா, டீ கடை வைப்போமா? இவ்வளவுதான் நம்ம புத்தியில எட்டுது. டீ கடை வைக்கலாம், ஒரு பிரிஞ்சி கடை போடலாம், சாயந்தரத்துல வடையும் போடலாம், இவ்வளவுதான் நம்ம யோசனையே வருதுன்னு.
இல்ல இதை ஒத்துக்கங்க, நான் சொல்றது காமெடிக்கு இல்ல, எனக்கு அதை தாண்டி யோசிக்கிறது. ஒரு கார் ஷோரூம் போங்கிற ஐடியா கூட கிடையாது. அதிகபட்சம் ஒரு பாஸ்போர்ட் கடை போடுவோம் நம்பால. பெரிய முதலீடு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, மளிகை கடை, பழைய கார் வாங்கி விற்போமா, அப்புறம் என்ன செய்யலாம், செல்போன் ஸ்கிராப் எங்க இருந்து ஸ்கிராப் விற்கலாம், செல்போன் கடை விற்கலாம். இதெல்லாம் அவங்க தொழிலே கிடையாது. இந்த பணம் வேணா நிறைய பேங்கே போயிட வேண்டியதான் பாரு வடிவேலு. கொள்ளையடிக்க போற, கொள்ளையடிக்கிற வெள்ளையடிக்கிற எழுதிருக்க தலைவர் அப்படின்னு. ஏங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரியா வந்துட்டல அப்படி முடியாதுங்க. பணம் வேணா பேங்கே போயிட வேண்டியதான் பாரு. சரியா லாஜிக் அது. இந்த ஒரு படத்துல செந்தில கவுண்டம் பண்ணி இருப்பாங்க. செந்தில திருடிட்டு ஜெயிலுக்கு வருவார். கவுண்டம் பண்ணி ஏன்டா உள்ள வந்தானே, பேரிச்சம் பண்ணீங்கன்னு ஆசையா இருந்தது, காசு திருட்டு மாட்டிக்கிட்டேன்னு. ஆனா மாங்கா மண்டையா, அதுக்கு பேரிச்சம் பழத்தையே திருடி இருக்கலாமடா, தின்னாவது பார்த்துருக்கலாம்ல. எது காசை திருடின, டைரக்டா பேரிச்சம் பழம் திருட வேண்டியதானே. அது மாதிரி காசு வேணும்னா நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன், எந்த அவசியமும் இல்லை. எந்த அவசியம் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அரசியல் ஸ்டாண்டெல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க, பேச மாட்டாங்க உங்கள்ட்ட. அது ஒரு விஷயம், பெரும்பாலும் பேசவே மாட்டாங்க. இதுக்கு மீறிய நான் பேசி இவ்வளவு உண்மையில கறந்துருக்கிறேன்னா நான் எவ்வளவு பெரிய கறவ மாட்டு கறவனா இருப்பேன், எவ்வளவு விஷயத்த நோண்டி வாங்கியிருப்பேன். நகையெல்லாம் அட வச்சுட்டு நீங்க தேவையில்லாம அது வந்து ஐயா தான் விஜயை பார்க்க போனேன் இது அப்படின்னு ஆரம்பிச்சின்னு வைங்களேன். அப்புறம் டிராவை திறப்பாங்க, இப்படிப்பாங்க, அந்த நகை அடை வச்சு எடுக்க போவாங்க. அப்புறம் கிளம்புடான்னு அர்த்தம். கணத்தை அதை கிளம்பு முதல்ல. விஜயை பார்த்தா அங்கே போய் காசு வாங்கிட்டு என்கிட்ட என்ன மாதிரி இருக்குன்னு போய் பார்ப்பாங்க. இப்போதான் முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினியாட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்தேன். இப்படிதான் என்ன மாதிரி தான் இப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணா உட்காந்துருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல இந்த சம்பவம் எப்படி கத்துக்கிட்டது தான் இப்படிங்கிறது. அப்புறம் போன் எடுத்து போல்றாங்க ஜாலே போலே கேளேன்னு அவங்க மொழியில பேசுவாங்க. அப்புறம் நீ கிளம்பி வர வேண்டியதுதான். இப்படியேதான் அவங்களோட இயல்பு, இப்படியேதான் இருக்கும். அந்த 50 பேரும் பார்ப்பாங்க. அதெல்லாம் இது பார்க்கட்டும், என்ன இருக்கு, என்ன தப்பாவா சொல்லிட்டேன். ஏங்க நானே மாறுவாடியா மாறிட்டேங்கிறேன். நீங்க இப்ப கிளம்புறேன்னா அப்புறம் நான் அப்படிதான் பண்ணுவேன். சொல்றேங்க செப்புச்சா அவனை கிளம்பி போயிடு, பேட்டி எடுக்காம போதும், பேட்டி போதும்னு அர்த்தம். இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன செய்வோம், விஜய் பாத்தீங்களா சிவப்பா கருப்பா அவர் எப்படி இருந்தாரு, ஆமா நம்பால நம்மளுடைய தாட் அப்படி இருக்கும். இன்னொரு நாள் கூட்டு போறீங்களா, நானும் வரேன், போட்டோ எடுத்துக்கலாமான்னு. கதையெல்லாம் ஆகாது. எந்த எலெக்ஷனுக்கும் பேக்கப் அவங்க இருக்க மாட்டாங்க. பட் யார் எங்க வர்றாங்களோ அவங்க அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருப்பாங்க. எலெக்ஷன் கொண்டு போய் பணம் கொடுக்குறாங்களே இல்லீகலா, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. கூடவே வர மாட்டாங்க, காரே வாங்க மாட்டாங்க. ஆனா நீங்க கொடுத்த கார் சீஸ் பண்றாங்களோ அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நானே உங்க காரை தள்ள கட்டி விடுவேன் கடனுக்கு. நீங்க எடுத்துட்டு போய் டியூ கட்ட மாட்டீங்க. அந்த யோக்கியதை இருந்தா இதுக்கு நீண்ட கடனுக்கு கார் வாங்க போற, டியூ கட்ட மாட்டீங்க. நானே ஆளுக்கு தூக்கிட்டு வந்துடுவேன். அடுத்த ஆள்கிட்ட விற்கிற வரையும் நான் ஓட்டிட்டு இருப்பேன். அதை கடைக்கு வீட்டுக்கும் தொடச்சி கிடச்சி வண்டியை விற்கணும்ல, அதுக்காண்டி ஓட்டுறது. அடுத்த ஆள் தெல்லாம் மறுபடியும் கட்டி விடுவேன். மறுபடியும் அவனும் கட்ட மாட்டான், மறுபடியும் எடுத்துட்டு வந்துடுவான். இதெல்லாம் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டதுங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மார்வாடி யாராவது லிங்க் ஆகிருந்தாங்கன்னா யாரும் பல கோடி வச்சிருந்துருப்பேன். இல்ல பரவாயில்ல, எங்களுக்கு உங்களை சந்திச்சு இதெல்லாம் கேட்கற வாய்ப்பு கிடைச்சது. ஆமா, நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது, சொல்ல மாட்டாங்க உங்களுக்குலாம். இது வரைக்கும் இதெல்லாம் ஒரு 10-15 நிமிடம் தேத்துற கதை தான். இதெல்லாம் சேஃப்டியான தொழில் அவங்க பண்றது எல்லாமே சேஃப்டி. இன்னும் பாகம் 1 பாகம் 2ன்னு பேசலாம். ஆமா, தெளிவா பண்ணணும். கல்யாணம் காட்சி அவங்க வீட்டில் பண்ணி வைப்பாங்க, நீங்களா போய் தேட வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், கல்யாணம் காட்சி, திரைப்படம், நடிகர்களுக்கு பின்னாடி ஓடினது ஓடியாந்தது. அரசியல்வாதிகள் பின்னாடியே போறது இல்லை தம்பினா, சத்தியம் சொல்ற போறது இல்லை. எனக்கு வெறுத்து போச்சு. எதுக்கு போய் என்ன போகுது, அவங்களுக்கு அது ஒரு தொழிலா பண்றாங்க. நமக்கு என்ன தொழிலா, அது பொழப்பா? நம்ம பொழப்பணும் பார்ப்போம். விஜய் ஜெயிச்சிட்டாரு, ரைட் ஓகே. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், ரைட் ஓகே, நன்றி தலைவரே, வணக்கம் தலைவரே, போயிட்டு இருக்க வேண்டியதானே. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.